பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வானத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அது இப்பொழுதே தோன்றும் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். 2வது பகுதியை பாருங்க. நான் வானத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ சிருஷ்டிகர், அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் இல்லாமல் வனாந்திரமா இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல வனாந்திரமான வழியை கர்த்தர் ஆறுகளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உருவாக்குகிறார். ஒன்றுமில்லாத இடத்தில் கர்த்தர் ஒன்றை உருவாக்குகிறவர். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 2வது, புதிய உலகை படைக்கிறார். ஆதார வசனம் ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முந்தின காரியங்கள், அதாவது பழைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்று? பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த விசுவாசத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னிலிருந்து உங்க பழையதை நீங்க யோசிக்காதீங்க, பழைய வாழ்க்கையை யோசிக்காதீங்க. புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று இந்த வசனத்தின் கடைசி பகுதியில நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கையை, முந்தினவைகளை நீங்க நினைக்க கூட கூடாதான், உங்க மனதில் அது தோன்ற கூட போவதில்லையா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை சிருஷ்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. 3வது, புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆதார வசனம் எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் ஏக சிந்தை உடையவர்களாய் நீங்கள் மாறும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மூலமாக உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கும், அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் சதையான இருதயமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரமல்ல, அது இன்றைக்கு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். ஹல்லேலூயா. இனி வர நாட்கள்ல நீங்க மாறுதலை உணரப் போகிறீங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அந்த காத்திருப்பு காலத்தில் முடியும் பொழுது ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக ஜீவ விருட்சமாகிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். புதிய காரியத்தை கட்டளையிடுவார். 2வது, புதிய உலகை கர்த்தர் படைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் துக்கம் இல்லாமல், வேதனை இல்லாமல், நீங்கள் முன்பு பழைய வாழ்க்கையில் அனுபவித்த சோதனைகளை
கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களை ஆசிர்வதித்து புதிதானவைகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, கடைசியாக புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை கர்த்தர் சதையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய காரியத்தை கட்டளையிடுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசத்தை இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறதப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு சித்தமான வழியில் நாங்கள் நடக்க கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. இதோ உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் என்று எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் காண கர்த்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையாப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எண்ணற்ற அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத கதவை திறந்து கொடுங்க. அற்புதத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்களால ஒன்று முடியாதப்பா, பாடுள்ள மனுஷர்கள் தகப்பனே, எங்களால் கூடாது தகப்பனே. மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, உமையே விசுவாசிக்கிறோமாப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க தகப்பனே. விசுவாசம் என்பது கடுகு விதை அளவு இருந்தாலும் அப்பா, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, பழைய வாழ்க்கை, பழைய கசப்பு, பழைய வைராக்கியம் ஆண்டவரே, வீணான பெருமைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு சித்தமான சிந்தையை கட்டளையிடுங்க. சம்பூர்ணமான ஞானத்தை கட்டளையிடுங்க. சம்பூர்ணமான கிருபைகளை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ண கிருபையினால் நன்மையினாலும் நீங்கள் அலங்கரித்து திருப்தியாக்குங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பனே. எண்ணற்ற தேவைகளோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் அளவின்படி பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை வரங்களினால் நிரப்புங்க தகப்பனே. இம்மைக்குரிய தேவையினாலும் மறுமைக்குரிய தேவையினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை அப்பா ஆசிர்வதிங்க தகப்பனே. கிருபையை கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் ஒரு வேலையை கட்டளையிடுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்ப தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஜீவ விருட்சமாகி அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி புதிதாக்குங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி, உடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் அதை வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. புதிய காரியத்தை கட்டளையிடுங்கப்பா. திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல மனவாளனையும் மனவாட்டியும் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தி ஆண்டவரே அப்பா, திருமண தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான சந்ததியை உருவாக்கத்தக்க கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. பரம தேவன், பரம வைத்தியராக தியானி பாய்ந்த கரத்தின் வல்லமை ஆண்டவரே நோயோடு இருக்கிற அந்த சரீரத்துல இறங்குவதாக தகப்பனே. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. படுக்கையிலிருந்து எழும்பி நட என்று அப்பா பேதுரு சொல்லும் பொழுது அப்பா அங்க ஒரு அற்புதம் நடந்ததே தகப்பனே. அந்த அற்புதத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மால் மாத்திரமே ஆண்டவர் உடைய பிள்ளைகள் விடுதலையாக முடியும் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிற தேவன் நீரல்லவா தகப்பனே. இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. புதிய காரியத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க, உருவாக்குங்க தகப்பனே. ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. டாக்டரால கைவிடப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன்
தேவன் நீர் அற்புதத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, வல்லமையாக நீர் இறங்கும்படியாக ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. விசுவாசித்த ஆண்டவரே, நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டோம் அப்பா. அற்புத விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டவர்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் விரும்புகிற ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியை பிள்ளைகள் மூலமாக நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலையும் அவர்களுடைய கண்ணீரையும் நீர் காண்கிறீர் தகப்பனே. நெடுநாள் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பல வருடங்களாக குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் இரக்கத்தின் தேவன் அப்பா, நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக மனமிறங்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஆசீர்வாத கதவை பிள்ளைகளுக்காக திறந்து கொடுங்க தகப்பனே. குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரமே தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்க தகப்பனே. இது சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க பிள்ளைகளுடைய கர்ப்பப்பையை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குறைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிறையாக மாற்றுங்க. குறையானது அப்பா நீர் வரும் பொழுது நிறைவாக மாறுமே தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சந்தோஷத்தின் செய்தி இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறதப்பா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களால ஒன்றும் முடியாதப்பா. அபிரோஜமான மனிதர்கள் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீரே அற்புதத்தின் தேவன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. கடனில் சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆண்டவரே, கடன் என்ற அந்த அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போவதாக தகப்பனே. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மனிதர் கண்களை ஒரு தயவரக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. லோன்கள்ல இஎம்ஐ கட்ட முடியாதபடிக்கு பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே பல சோதனைகள் உள்ளாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. மலாகும் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே ப்ரீ க்ளோஸ் பண்ண அந்த லோன்களை எல்லாம் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பலர் வட்டி கடன்களை வாங்கி அது சிக்கி சோதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. நிலை இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் விழுந்து போய் கிடக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துங்க. மீண்டும் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் செய்த குற்றங்கள் குறைகளை கர்த்தர் மன்னித்து மீண்டும் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க. அற்புதத்தை உண்டாக்குங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. மீண்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய அன்பின் இரக்கத்தினால பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி இலவசமாய் அப்பா பிறருக்கு உதவி செய்கிறவர்கள் இந்த கடன் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் உடைய சமூகத்தில் நெடுநாள் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா புதிய அற்புதத்தை புதிய காரியத்தை அப்பா நீ செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.